ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மல் சிஎஸ்எஸ் ஸ்டஃப்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் அப்படின்றது ஓகே. இந்த சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தேவையில்ல. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு தேவை கிடையாது இது. இப்போது இது வந்து மெயினாக இருக்கிற ஒரு ஆப் வியூ. இப்போ இது உள்ளே வந்து ஒரே ஒரு வியூ தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வியூவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டாக? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபிக்மா போயிட்டு இந்த பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா #E55E5 அப்படின்னு இருக்குது. அந்த கோடு இருக்குது. அந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலரில் வந்து இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கோடு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது பண்ண போகிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெட்டர். ஓகேவா? இந்த மெனு ஒன்று. ஸோ மெனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. அது பிகாஸ் வந்து நம்மளோட ப்ளகின்ஸ் பண்ணுற ஜாப் அது அந்த மாதிரி பண்ணி விட்டுருது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஓகே. இது உள்ளே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இல்லை, பட் நான் அதை க்ரியேட் பண்ணுவேன். ஹெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் இது பண்ணுறேன். ஓகேவா? ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீழே போயிட்டு கான்ஸ்ட் ஹெட்டர் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலட். ஹெட்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து வியூவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து வியூவாக இருக்கணும். ஸோ வியூ அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் பிடிக்கல, எனக்கு வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெட்டருக்கு பதிலாக வியூ அப்படின்னு போட்டு ஸ்டைல் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகே. பிகாஸ் நான் 2 மெத்தடு காட்டிட்டேன். எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹெட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெட்டரோட சைஸ் நான் கோடு போய் பார்த்தேன் அப்படின்னா வித் வந்து இப்படி இருக்குது, ஹைட் வந்து இப்படி இருக்குது. ஓகே. இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வித் வந்து 100% வைக்க போகிறேன். பிகாஸ் வந்து நிறையா கம்ப்யூட்டர்ஸ் நிறையா பிசிஸ் இருக்கும். இப்போ நிறையா டிஃப்ரெண்ட்லாம் டேப்லெட்டில் அவங்க ஆன் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓரியன்டேஷனில் இப்படி திருப்பி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து வித் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து சின்னதாகவே இருக்கும் எப்போவுமே. அந்த மொபைல் சைஸுக்கு இருக்காது. ஸோ 100% அப்படின்னு நான் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போவுமே வந்து 100%ஆகவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு வந்து ஒரு அதில் இருந்த மாதிரி ஒரு 46px அப்படின்னு சும்மா செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து அதில் என்ன கலர் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து FF அப்படின்னா ஒயிட், நார்மல் ஒயிட் கலர். ஸோ நார்மல் ஒயிட். ஓகேவா? ஸோ போட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணுவோம். இப்போ நமக்கு லோட் ஆகும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? இது ஏன் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா இந்த அலைன் ஐட்டம்ஸ் இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா ப்ராப்ளம்னால இப்படி வந்திருக்கு. ஓகேவா? பட் இதை நம்ம வந்து இதை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டாப்பில் போயிடும். நான் இதை எடுத்து விட்டுறேன். இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா இது உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து டாப்பில் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார் இருக்குது இல்லையா, இதுதான் நமக்கு வந்து அது மறைக்குது. ஸோ இதே ப்ராப்ளம் தான் வந்து நம்மளோட வியூவர்ஸுக்கும் இதே ப்ராப்ளம் தான் வரும். நம்ம ஆப் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஹைட் பண்ணணும், இதை ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம வந்து ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒழுங்காக ப்ராப்பராக டிசைனே பண்ண முடியும். அப்படிங்கிறனால ஹைட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் பாரை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து ரியாக்ட் நேட்டிவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் அப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் பார். ஓகேவா? ஸ்டேட்டஸ் பார் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ். ஓகேவா? ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து தான் அது எடுக்க முடியும். பிகாஸ் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பெல்லிங் தப்பாக அப்படி டைப் பண்ணால் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும் இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வியூ பண்ணோம், டெக்ஸ்ட் பண்ணோம். நான் சொன்னேன்ல ரியாக்ட் நேட்டிவ்ல எக்கச்சக்கமான கிளாஸ் இருக்குது. அதில் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயின் இது இருக்கு இல்லையா, இதுக்கு வெளில பண்ண முடியாது, இதுக்கு உள்ளே பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது அந்த ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக இதை வந்து ஹிடன் அப்படின்னு போட்டுட்டு இதை செல்ஃப் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட் மாதிரி வச்சுப்போம். வியூ மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி ஒரு காம்போனன்ட் அது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹிடன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டேக்கில் இது பண்ணிடுறோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு மெயின் பேஜ் தான் ரெண்டர் ஆகுது, அங்கே லோட் ஆகுது.
லோடான அடுத்த செகண்டே வந்து ஸ்டேட்டஸ் பார் வந்து ஹிடன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ மெனு சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 56 அந்த மாதிரி வந்து சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு அண்டு மெனு வந்து சைஸ் செட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெடர் உள்ளே என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபிக்மா போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ வருது. ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, ஒரு ரவுண்டாக ஒரு ஐகான் மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் ஐகான் முதல்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை லோகோ பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஐகான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, ஹெடர் உள்ளே. ஓகேவா? ஹெடர் உள்ளே தானே அந்த வந்து ரவுண்ட் ஐக்கான் வரப்போகுது. ஸோ ஹெடர் அப்படிங்கிற அந்த டிவ் உள்ளே நான் ஏதாச்சும் ஒன்று போட்டேன் அப்படின்னா எல்லாமே வந்து இதுக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும். கரெக்டாக இதுக்கு உள்ளே வரும். ஸோ ஹெடர் உள்ளே நான் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி போடுறேன். ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நான் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து கான்ஸ்ட் ப்ரொஃபைல் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து இமேஜாக பண்ணுறேன். ஓகேவா? ஏன் இமேஜ் அப்படின்னா ப்ரொஃபைல்லாம் கண்டிப்பாக இமேஜ் தான் இருக்க போகுது. அப்படிங்கிறதால இமேஜாக பண்ணுறேன். ஓகே. இதில் இமேஜில் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் போய் கோடில் போய் பார்க்குறேன். வித்து வந்து 30 அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். வித்து வந்து 34 அண்டு ஹைட் வந்து 34. ஸோ ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த கலரையும் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரேடியஸ் வந்து இதில் வந்து பாதி இருக்கணும். அதாவது 34 நம்ம வந்து பாதி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வேல்யூ தோணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட இஷ்டம் தான் அதெல்லாமே. இப்போ நான் மேபி வந்து ஒரு 15 17 வச்சு பார்க்குறேன். 17 px வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நம்மளோட ஆப் இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அந்த ரவுண்டாக இருக்குது, பட் சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 40 px இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 40 px அப்படின்னா இதில் வந்து பாதி 20. ஸோ 20 இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். சேவ் பண்ணுங்கள். இப்போ ஆப் வந்து லோட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் எதுக்கும் பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 45 பண்ணலாமா? 45 பண்ணிப்போம். 22 அப்படி பண்ணிப்போம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஒரு லிமிட்டட் சைஸில் இருக்குது இப்போது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை. இப்போ நீங்கள் மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம் இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அது வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம் இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இதில் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து மார்ஜின் டாப் அப்படின்னு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து லோகோ ப்ளேஸ் பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ இதுவும் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்சல்யூட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாமே வந்து நார்மல் சிஎஸ்எஸ் ஸ்டப்ஸு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது இது பண்ணிட்டு டாப்பில் வந்து ஒரு 5 px இல்லை 10 px இடம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து ரைட் அப்படின்னு போட்டு ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் போட்டு பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். நிறையா ஸ்பேஸ் வருது. ஸோ ஒரு 5 தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து 5 வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரவுண்டை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இந்த ரவுண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டு வைக்கிறது வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் மேபி வந்து மார்ஜின் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ தூரம் நவுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வச்சாலும் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது.
ஸோ பொசிஷன் அப்சல்யூட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது ரைட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போது இந்த ரைட் சைடு இந்த இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, இந்த இவ்வளோ கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த இது கொடுக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 50 பிஎக்ஸ் அப்படின்னு இப்போ இருக்கும். இப்போ ஒரு 50யோ இல்லை ஒரு 100ஓ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த எண்டு வரைக்கும் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பொசிஷன் அப்சல்யூட் வந்து அதுவே பண்ணிடும். ஸோ இப்போது நான் அதை வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா 5 பிஎக்ஸ் அப்படின்னா ஒரு 10 பிஎக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கம்மி பண்ணும்போது அதோட ரைட்டோட வேல்யூ வந்து கம்மி ஆயிரும். ஓகேவா? ஸோ கம்மி ஆகிறதுனால பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட்டில் போயிடுச்சு. பிகாஸ் ஏன் போச்சு அப்படின்னா, நார்மலாக பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணும்போது இப்போ ரைட் இருக்கு இல்லையா, ரைட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 பிஎக்ஸ்ன்னு இருக்கும். அந்த 100 பிஎக்ஸ் தான் என்னோடய எலமெண்ட்டை வந்து சைடில் இப்படி தள்ளுது, மூவ் பண்ணுது. பட் இப்போ நான் அந்த 100 பிஎக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம அதை கொடுக்க தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நான் சேஞ்ச் பண்ணி நான் 5 அப்படின்னு மாற்றின அப்புறம் அது வந்து என்ன ஆகுது, ரைட் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 பிஎக்ஸ் தான் இருக்குது. லெஃப்ட் வந்து எப்போவுமே 0 தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து லெஃப்ட்டில் வந்துடுச்சு, ரைட்டில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லோகோ வைக்கலாம். ஓகேவா? நான் லோகோக்கு பதிலாக நான் வந்து டெக்ஸ்ட் வைக்கிறேன். பட் நீங்கள் வந்து என்ன வேணால் வைக்கலாம். இப்போது இது உள்ளேருந்து ப்ரொஃபைல் வச்சாச்சா, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலுக்கு மேலே நான் இப்படி வைக்கிறேன். ப்ரொஃபைலுக்கு மேலே வந்து லோகோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ லோகோ உள்ளே வந்து ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இது கீழே வந்து கான்ஸ்ட் லோகோ ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலட் டாட் டெக்ஸ்ட். ஸோ நார்மல் டெக்ஸ்ட் இது. ஓகேவா? இப்போது இது உள்ளே வந்து நம்ம சிஎஸ்எஸ் கோடு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலர் மட்டும் பிளாக் வச்சுப்போம். நெக்ஸ்ட் இது எப்படி நமக்கு ஷோ ஆகுது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது உள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 10 பிஎக்ஸ், 10லாம் வேணாம், 10 பிஎக்ஸ் பண்ணுவோம். ஸோ 10 பிஎக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே 10 பிஎக்ஸ் பண்ணிடலாம். டென் பிஎக்ஸ் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே 35 பிஎக்ஸ். ஓகே இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஓகே அது பரவாயில்ல, இப்போதைக்கு 25 மாற்றிப்போம். பட் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ சேவ் பண்ணி இப்போ பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நீங்கள் மேபி இந்த இடத்துல வந்து நீங்கள் இமேஜ் கூட வைக்கலாம். இந்த மாதிரி ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற இந்த இமேஜை வந்து நீங்கள் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் அது பண்ண போதில்ல. இதில் நீங்கள் வந்து இப்போ மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம், இல்லை மார்ஜின் லெஃப்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். சிம்பிளாக மார்ஜின் டாப் வந்து ஒரு 5 பிஎக்ஸும், மார்ஜின் ரைட் வந்து ஒரு 10 பிஎக்ஸும் கொடுத்து, 5னால் ரொம்ப கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கொடுப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம். ஓகே அப்படின்னா விட்டுடலாம். ஓகே ரைட்டில் நான் ஏன் பண்ணியிருக்கேன், லெஃப்டில் பண்ணணும். ஸோ லெஃப்டில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஃப்ராங்கி அப்படின்னு வந்துருச்சு, இந்த லோகோ வந்துருச்சு. மேபி இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு இதை அப்படியே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, ஹாட் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு அந்த லோகோ வேணும் நமக்கு. ஸோ லோகோக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக நான் இது வந்து ஹாட் ஸ்டார்லேருந்து தான் எடுத்தேன். ஹாட் ஸ்டாரில் லோகோ இங்கே இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோகோ இருக்கும். இதுதான் அந்த லோகோவோட இது அந்த லிங்க்கு. ஸோ அவங்க வந்து எஸ்விஜியில் பண்ணியிருக்காங்க. லோகோ இங்கே இருக்கும். நான் வந்து சிம்பிளாக இப்படி காப்பி பண்ணேன். இதில் ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார் அப்படின்னு இருக்குது. இது வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து எஸ்விஜியில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்விஜி அப்படிங்கிறது வேறு ஒரு ஃபார்மெட்டில் வரும். அது உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அது புரியாது, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லோகோ பண்ணிக்கலாம். இதுவும் நான் வந்து எஸ்விஜியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இதை வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இமேஜ் ஃப்ராங்கிக்கு பதிலாக டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமேஜ் அப்படின்னு மாற்றிட்டு நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம இப்போ பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இதில் பண்ணலாம். இந்த கீழே வந்து ஃபிக்மா டிசைன் பண்ணுவோம்ல, இந்த கீழே இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த பாக்ஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சர்க்கிள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது உள்ளே வந்து இப்போ வர வைக்கிறது தான் நம்மளோட ஜாப் இப்போது. ஓகேவா? மேபி இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ரொம்ப டார்க்காக வர மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வச்சுட்டேன். ஸோ இப்போது இது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இதில் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விட்டுடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது வச்சுப்போம். ஓகே ஓகே இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்களே இப்போ பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரோல் அனிமேஷன்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு கீழே வந்து ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக கீழே வந்து ஒரு பாக்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வந்து உங்களுக்கு பண்ண சொல்லலை. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அது உள்ளே வந்து இமேஜ்லாம் இருக்க வேணாம். எப்படி நம்ம வந்து இந்த ஒரு வியூ பண்ணோமோ அதே மாதிரி கீழே வந்து ஒரு வியூ பண்ணுங்கள். அந்த வியூ உள்ளே வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அது பண்ணிட்டாலே உங்களால் அடுத்தடுத்து வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது பண்ணது எல்லாமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் தான். இதுக்கும் ரியாக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம பண்ணது எல்லாமே சிஎஸ்எஸ் தான். ஓகேவா? ஸோ பேசிக் சிஎஸ்எஸ் கான்செப்ட் இதெல்லாம். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி கார்டு வர மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்டு டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கார்டு மாதிரி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண சொன்னேன். ஜஸ்ட் வந்து ஒரு வியூவில் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் வந்து ஈஸியாக வரும். பிகாஸ் அந்த ஸ்டஃப் வந்து ரியாக்டே கிடையாது. அது ஜஸ்ட் வந்து பேசிக் சிஎஸ்எஸ் தான். ஸோ அது ஈஸியாக நீங்கள் பண்ணியிருக்க முடியும். பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஹெடருக்கு கீழே தான் போய் அந்த கார்டு டிஃபைன் பண்ணணும். அது கீழே தான் நான் போய் கோட் எழுத போகிறேன். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கார்டு வந்து நான் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறனால நான் வந்து என்னோடய கார்டு இருக்கு இல்லையா, என்னோடய கார்டை வந்து நான் வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகும், நான் வந்து ஒரு வாட்டி எனக்கு நான் ப்ராப்ஸ்லாம் வச்சு நான் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து காம்போனண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைம். ஸோ இப்போ வந்து காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. காம்போனன்ட்ஸ் அது உள்ளே வந்து நான் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிக் கார்டு அப்படின்னு பண்ணுறேன். பிகாஸ் வந்து சின்ன கார்டு இருக்குது, பெரிய கார்டு இருக்குது. அதில் பிக் கார்டு அப்படின்னு போட்டு .js நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தானே. ஸோ இப்போது இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஸ்டைலர் ஃப்ரம் ஸ்டைல் காம்போனன்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிளாஸ் பிக் கார்டு எக்ஸ்டென்ஸ் react.component. ஓகே, ஸோ ஒரு பேசிக்கான ஒரு இது டெவலப் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து நம்ம ரெண்டர் ஃபங்க்ஷன் எப்போவுமே இருக்கணும். அது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ சில விஷயங்களை ரிட்டர்ன் பண்ணோம், அதான் நம்ம தான் எழுத போகிறோம். ஸோ ரிட்டர்னில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே என்ன சொல்கிறது, ஓகே, இது உள்ளே வந்து நான் வந்து
கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் வச்சு ஒரு இது பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நேம் தானே, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கான்ஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட் வியூ. ஸோ நான் கண்டெய்னர் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சு பார்ப்பீங்க. பிகாஸ் வந்து இந்த கண்டெய்னர் உள்ள இந்த கார்டரோட எலமெண்ட்ஸ் வர மாதிரி, அதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கண்டெய்னருக்கு வந்து இப்போதைக்கு வந்து இதோட சைஸு, இதோட ஹைட்டு அதெல்லாமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபிக்மா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட சைஸ் வித் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருக்காங்க. வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிப்போம். வித் அண்ட் ஹைட் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து அவங்களே வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க. பார்டர் ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 px வச்சுப்போம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வச்சுப்போம். இப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ நான் சேவ் பண்ணாலும் இது அந்த ஆப் லோட் ஆனாலும் சரி நமக்கு வந்து அந்த வராது. பிகாஸ் கண்டெய்னர் அப்படின்னு இருக்குது. பட் நம்ம வந்து அதை இதில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணல, அதனால வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் பிக் கார்டு. ஓகே, பிக் கார்டு ஃப்ரம் நம்மளோட இதே ஃபோல்டரில் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து பிக் கார்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பிக் கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹெட்டருக்கு கீழே நான் சொன்ன மாதிரி போய் ஹெட்டருக்கு கீழே பிக் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் டேகே கொடுக்குறேன். வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பிக் கார்டு அப்படிங்கிறது எனக்கு வந்து வரணும். ஸோ பார்க்கலாம், வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே. இப்போது இந்த பிக் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல போயிட்டு நம்ம மார்ஜின் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு கொடுக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த கண்டெய்னரில் போயிட்டு நான் வந்து மார்ஜின் டாப் அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஒரு 10 px கொடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் ஆகும். பட் என்ன அப்படின்னா இந்த காம்போனண்ட் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குறதே வந்து நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிக் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இப்போது ஆப்பில் நான் வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்பையும் வந்து இந்த மார்ஜின் டாப் வந்து வந்துடும். அப்படி வந்து வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மறுபடியும் இன்னொரு ஒரு கண்டெய்னர் தான், இன்னொரு ஒரு கார்டு, இன்னொரு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து மார்ஜின் டாப் 10 தேவைப்படுது. என்னோடய இன்னொரு ஸ்க்ரீனில் நான் இதே கார்டு யூஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து மார்ஜின் டாப் வந்து 5 தேவைப்படுது. அப்படின்னா நான் இந்த இடத்துல எடிட் பண்ண முடியாதுல்ல, அது ப்ராப்ளம் வரும்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் எதுவுமே பண்ண போதில்லை. இந்த இடத்துல வந்து மார்ஜின் டாப்பு ஹைட்டு அதெல்லாம் இருக்க போதில்ல. இந்த இடத்துல பேசிக்காக என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு எலமெண்ட்டோட வித்து சைஸு அந்த எலமெண்ட்டு உள்ளே என்ன நடக்குதோ அதுதான் இருக்கும். அதுக்கு வெளில நடக்கிறது வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே நான் வந்து பிக் கார்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று பண்ணுவேன். ஸோ இது உள்ள இந்த பிக் கார்டு கண்டெய்னர் உள்ள தான் எல்லாமே இருக்கும். நான் இப்போ இந்த பிக் கார்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ளே தான் வந்து எல்லாமே தருவேன். அது உள்ளே தான் இப்போ இது உள்ளே வந்து ஸ்டைலர் டாட் வியூ. ஸோ ஒரு நார்மலாக ஒரு டிவ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது உள்ளே தான் நான் எல்லாமே கொடுக்க போகிறேன். இது உள்ளே தான் நான் வந்து மார்ஜின் டாப் மார்ஜின் வித் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ என்னோடய கார்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மார்ஜின் டாப். ஓகேவா? ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 px நான் கொடுக்குறேன். அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 20 px நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட கார்டும் கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். நமக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கோடு வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். மெயின் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் பார் ஹெட்டராக இருக்குது. ஹெட்டரு அது கீழே வந்து கார்டு. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம கார்டு வந்திருக்கு. இப்போ கார்டு வந்து சென்டரில் இருக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபிக்மா பொறுத்த வரைக்கும் நம்மளோட கார்டு வந்து சென்டர்லலாம் இருக்க தேவையில்லை. பிகாஸ் வந்து ஸ்க்ரோல் வியூவாக நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு சென்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சென்டராக பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்து பேடிங்கோ இல்லை லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் மார்ஜின் லெஃப்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாகிடும். அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து உள்ளே வந்து இமேஜ் வைக்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இமேஜ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள், இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து
இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ளக்கின் வந்து சில டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும், அது வந்து பிரச்சனை இல்லை. இது உள்ள வந்து கார்டு இமேஜ் வச்சுப்போம்லாம், வெறும் இமேஜ்னு வச்சுப்போம். ஏன் கார்டு இமேஜ் அப்படி இப்படிலாம், பிகாஸ் இதுவே வந்து அப்படி ஒரு காம்போனண்ட் தானே. ஸோ இமேஜ் அப்படிங்கிறத நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வழியெல்லாம் யூஸ் பண்ண போதில்ல, நான் ஸ்டைலட் காம்போனண்ட்டில் தான் பண்ண போகிறேன். அதுதான் வந்து எனக்கு வந்து சிஎஸ்எஸில் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓகே, இந்த இமேஜ் உள்ள வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா வியூவோட எல்லா எலமெண்ட்ஸும் இதுக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ நான் இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் இமேஜோட எல்லா விஷயங்களும் போயிடும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இமேஜ் வந்து எப்பவுமே வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இமேஜ் வந்து எப்பவுமே செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்கும். அதில் வந்து எஸ்ஆர்சிக்கு பதிலாக நம்ம வந்து சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ அதே தான், அப்படியே அதே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி அச்சஸில் அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போது இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அசர்ஸ்லேருந்து நான் எதுவுமே கொண்டு வர போதில்லை, நான் வந்து யூஆர்எல்லேருந்து நான் கொண்டு வரப்போகிறேன். ஸோ யூஆர்எல் அப்படியா 2 போட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இதில் யூஆர்ஐ ஈக்குவல், ஸோ நம்ம வந்து ஒரு யூஆர்எல் நம்ம கொடுக்கலாம். ஸோ யூஆர்எல் வந்து நான் வந்து என்னோடய வெப்சைட்லேருந்து நான் எடுக்கிறேன். என்னோடய வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் மேலே காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது அந்த பர்டிகுலரான ஒரு இமேஜ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து வியூ போய் டாகிள் ஒரு பேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இது கிடச்சிருச்சு. பட் இப்போ நான் சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்காது பாருங்கள். சேவ் பண்ணுறேன், எனக்கு இமேஜ் காட்டாது. ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ரீசன் தெரியும், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம யூஆர்எல்லேருந்து வர ஒரு இமேஜுக்கு வந்து வித் அண்ட் ஹைட்டு கொடுக்காம அது வந்து 100% வந்து ஒத்துக்காது, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து இது உள்ளே வந்து ஸ்டைல் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ஸ்டைலட் காம்போனண்ட் அப்படிங்கிறனால. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது உள்ளே போய் நம்ம ஸ்டைல்ஸ் கொடுப்போம். ஓகேவா? இது உள்ளே போய் நம்ம வந்து வித்து வந்து நான் வந்து 100% பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து ஒரு கண்டெய்னர் உள்ளே வரப்போகுது. அதே மாதிரி ஹைட்டும் நான் வந்து 100% பண்ணுறேன். ஸோ நான் வந்து 100% பண்ணாலுமே இந்த கண்டெய்னர் உள்ளே வரனால இந்த கண்டெய்னரோட வித்தும் இந்த கண்டெய்னரோட ஹைட்டும் தான் வந்து ஆக்சுவலாக வந்து மென்ஷன் ஆகும். அந்த ஒரு வேல்யூ தான் வந்து இங்கே போகும். பார்த்திங்கன்னா இது வருது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் ரேடியஸ் வந்து நமக்கு வந்து ஹைட் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 338 100% கொடுக்கும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் சிஎஸ்எஸ் இது பிரச்சனை தான். சிம்பிளாக அந்த கண்டெய்னரில் போயிட்டு ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓவர்ஃப்ளோ ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த கண்டெய்னர் உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து வெளியில் இந்த கண்டெய்னரை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் ஓவர்ஃப்ளோ. அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிடும், யார் கண்ணுக்கு காட்டாதனால நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு எலமெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நமக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதை காப்பி பண்ணலாம். இந்த பிக் கார்டு அப்படிங்கிறத காப்பி பண்ணி நம்ம கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். சிம்பிள், அவ்வளோதான். பேஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து வரும். இப்போதைக்கு மேபி வந்து சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வரலாம், அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து மார்ஜின் டாப்பு ஹைட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாததுக்கு ரீசன் வந்து நம்ம இங்கே வந்து எந்த ஒரு மார்ஜின் டாப்பு பாட்டம் ஹைட்டு இது எல்லாமே நம்ம கொடுக்கல. பட் நமக்கு ஒரே ஒரு விஷயத்த நம்ம பிக் கார்டு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலலாம் இன்னும் அட்வான்ஸ் சொல்லி இது கொடுக்குறேன். அதாவது வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஆரில் வந்து நமக்கு இது இமேஜை வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி மாற்றுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்க்ரோல் வியூ பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரோல் வியூ இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து எத்தனை வாட்டினா காப்பி பண்ணிக்கோங்க, ஒரு 4 வாட்டி காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை 10 வாட்டி காப்பி பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட இஷ்டம். பட் இப்போது இதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில்
இதை எப்படி நம்ம வந்து ஸ்க்ரோல் வியூவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். ஸ்க்ரோல் வியூ அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம சைடில் வந்து ஹாட்ஸ்டாரில் ஸ்க்ரோல் ஆகுதுல்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக வந்து இதிலே ஸ்டாப் பண்ணோம். இப்போது இதில் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறது, சைடில் வர வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளான ஸ்டெப் அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோலில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஒரு 4 இமேஜ் இருக்குது இல்லையா, 4 இமேஜ் வருது. இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது கீழே போயிருக்கு, தெரியுதா? ஆப்பு கீழே போயிருக்கு. பட் நம்ம ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா நமக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்பில் வந்து சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற வைக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஆப்பை நார்மலாக ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம். அதாவது கீழே ஒரு எலமெண்ட் போச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரியாக்ட் நேட்டிவில் வந்து ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஒரு கிளாஸ் இருக்குது. அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மெயின் இருக்குது இல்லையா, இந்த மெயினுக்கு கீழே வந்து இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்க்ரோல் வியூவில் போட போகிறோம். அதாவது ஸ்க்ரோல் வியூ அப்படிங்கிறது இந்த ஒரு வியூ தான் அதுவும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு போட்டுட்டு இப்போது சிம்பிளாக இதை நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா, சேவ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நீங்களே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் வியூ உள்ளே வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கேன். இப்போது நான் ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஆப் வந்து எனக்கு இப்போது ஸ்க்ரோல் ஆகுது நார்மலாக. அண்ட் முக்கியமாக சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி வருது, தெரியுதா உங்களுக்கு? சைடில் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோடு வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் இண்டிகேட்டர் ஈக்குவல் டு இதில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போடணும். வெர்டிக்கல் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இப்படி மேலேருந்து கீழே ஆகுது இல்லையா, இதுதான் வெர்டிக்கல். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஸ்க்ரோல் வியூவில் இருக்குது. அதாவது ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோடய ஆப்பை நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே இருக்காது. சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏரோ இல்லை ஒரு லோட் ஆகிற மாதிரி வெப்சைட்டில் வர மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்க்ரோல் வியூவை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வந்து நம்ம காம்போனன்ட் யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஆக்சுவலாக இப்படி யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இமேஜோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வழியாக தான் அந்த லிங்க்கை கொண்டு வரணுமே தவிர நம்மளாம் அந்த லிங்க்கை போடவே கூடாது. அது வந்து நார்மலாகவே வந்து காம்போனண்ட்டில் யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காம்போனண்ட்டோட எல்லா வேல்யூஸுமே வந்து ப்ராப்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ ப்ராப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இங்கே போய் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ஸ் நேம் கொடுத்துருக்கோம், இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நான் இமேஜ் ஈக்குவல்ஸ் டு அந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, என்ன லிங்க் இருக்கோ சப்போஸ் நான் இந்த லிங்க் அப்படின்னா இந்த லிங்க் இமேஜை காப்பி அட்ரஸ் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி நான் இப்போ பேஸ்ட் பண்ணுற வரைக்கும் அதை வந்து ஒயிட்டாக தான் இருக்க போகுது. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இதை நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்ததில் வந்து இதை காப்பி இமேஜ் அட்ரஸ் பண்ணி கீழே போயிட்டு அடுத்ததில் வந்து இமேஜ் ஈக்குவல்ஸ் டு இதை நான் பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம புதுசாக வந்து நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணல. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சிஎஸ்எஸ் பண்ணுறோம், அது நமக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் கற்றுக்கிட்டது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ப்ராப்ஸ் பண்ணுறோம், இது வந்து நம்ம ரியாக்ட் கோர்ஸ் நான் உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுத்தேன். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம மறுபடியும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதையும் காப்பி பண்ணிட்டு இமேஜ் ஈக்குவல்ஸ் டு இவ்வளோ போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து லோட் ஆகி வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனண்ட்டை இப்போ நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம வந்து குளோபலாக யூஸ் பண்ணும்போது தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்ஜின் வைக்கணும்,
இது உள்ளே வந்து நீங்கள் மார்ஜின் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னது வந்து நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் குளோபலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி பண்ணலாம். பட் இதை நான் வந்து குளோபலாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறது ஸ்க்ரோல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த ஒரு அனிமேஷனுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து மார்ஜின் வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் வியூவாக மாற்றுவோம். அதாவது இந்த மாதிரி மாற்றலாம், சைடில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி மாற்றுவோம், இப்படி நேராக வரதுக்கு பதிலாக. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்க்ரோல் வியூ இருக்குல்ல, அதே தான். இப்போது இந்த பிக் கண்டெய்னர் உள்ளே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிக் கார்டு கண்டெய்னர் உள்ளே, ஓகேவா, உள்ளே வந்து ஸ்க்ரோல் வியூவை யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்க்ரோல் வியூவை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாமல் இப்போ நார்மலாக இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு இது உள்ளே பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி தான் வரும். பட் இதில் ஒரே ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஹாரிசாண்டல் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும், ஸ்க்ரோல் ஆகும். பட் வேர்ட்டிக்கலாக இப்படி மேலேருந்து கீழே ஆகிறது பதிலாக சைடில் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்களா. ஸோ மேலேருந்து ஆகிறதுக்கு பதிலாக இப்போ வந்து சைடில் ஆகுது. இப்போ அந்த ஏரோ வருது இல்லையா, அதை நீங்கள் வந்து சிம்பிளாக தடுக்கலாம். அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து ஹாரிசாண்டல் ஸ்க்ரோல் இண்டிகேட்டர், அப்போ வந்து வெர்டிக்கல் யூஸ் பண்ணோம், இப்போ வந்து ஹாரிசாண்டல். இதில் வந்து ஃபால்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஓகே, இப்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுக்கும் இருக்கிற கேப்பு. இப்போ இந்த கேப் வந்து நமக்கு வேறு வழியே இல்லை. நம்ம வந்து இந்த ஒரு காம்போனெண்ட்டில் போய் தான் வந்து மார்ஜின் வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் இந்த மாதிரி ஸ்க்ரோல் வியூவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ஜின் வியூ வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து எனக்கு தெரியும், நான் வந்து இந்த காம்போனெண்ட்டை வந்து இந்த ஒரு பிக் கார்டு அப்படிங்கிற இந்த காம்போனெண்ட்டை நான் வந்து ஸ்க்ரோல் வியூக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வேறு எங்கேயாச்சும் என்னோடய ஆப்பில் நான் வந்து இது வச்சாலும் நான் வந்து ஸ்க்ரோல் வியூக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 10px வச்சுக்குவோம். ஓகேவா, 10px வச்சுக்கோங்க. ஸோ 10px வச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கேப் கிடைக்கும். பட் ஃப்ரண்ட்டில் நிறைய கேப்பும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ வரும் ஃப்ரண்ட்டில் நிறைய கேப் இருக்குது. பட் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கேப் ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஏன் அதிகமாக கேப் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வந்து மார்ஜின் இந்த கண்டெய்னரில் வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 20 இருக்குது. அது கூட வந்து இதுவும் வந்து ஒரு 10 அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதில் நம்ம 1 வந்து நீங்கள் 10 பண்ணி வச்சுக்கலாம். 10 பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 10, அந்த இதில் வந்து இந்த இடத்துல வந்து 10. ஸோ 10 + 10 வந்து 20 ஆயிரும். ஸோ 20 ஆகும்போது ஃபஸ்ட் இடத்துல மட்டும் 20 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து 10 10 10 இருக்கும். ஸோ இப்படி பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் மாதிரி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடம் பாருங்களேன், இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, அது உள்ளே போய் மறைஞ்சிருது. இந்த மாதிரி வந்து மறையுது. பட் அப்படி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட்டே நான் எடுத்துடுறேன். மெயின் இதில் நான் மார்ஜின் லெஃப்ட்டே எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி ஆகும் பாருங்கள். இது வந்து நான் பிக் கண்டெய்னரில் எடுத்திருக்கேன், மெயின் கண்டெய்னரில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக சைடில் வந்து ஸ்பேஸிங்கும் இருக்குது. நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஃபுல்லாகவும் போயிட்டு வருது. ஓகேவா, ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து போயிட்டு வருது. இதில் வந்து இப்போ நமக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹாட்ஸ்டார் மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணல. இதில் ஹாட்ஸ்டார் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து அவங்க வந்து ஃபுல் சைஸுக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுல் சைஸுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு வச்சு பண்ணோம். ஸோ நம்ம வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ கார்டில் போயிட்டு இதில் வந்து ஒரு 78, இதில் வந்து ஒரு 220. நான் ஜஸ்ட் வந்து குத்து மதிப்பாக தான் சைஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இதெல்லாம் சைஸ்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. அப்படிங்கிறதால நான் ஜஸ்ட் குத்து மதிப்பாக பண்ணுறேன். என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இதில் மேபி நீங்கள் வந்து சைஸ் பார்க்கலாம். இதில் கிளிக் பண்ணி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 403 கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ 403 239 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சைஸ் ஸ்க்ரீன் அது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ராங்காக கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறதுல ப்ராப்ளம் இல்லை. சேவ் பண்ணிப்போம். இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எலமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. அது பிகாஸ் நம்ம 403 கொடுக்குறோம். அது வந்து இந்த ஃபோன் சைஸுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறனால நான் வந்து மறுபடியும் வந்து 380 கொடுத்துக்கிறேன். 380 அப்படிங்கிற போது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 380 பண்ணேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு எலமெண்ட்டு ஸ்க்ரோல் பண்ண முடியும் என்னால். ஓகேவா? என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து யார் வேணால் ஸ்க்ரோல் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்டு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த கார்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தனால தனித்தனியான இமேஜஸ் இருக்கும். ஸ்க்ரோல் வியூ வச்சு ஹாரிசாண்டல் ட்ரூ பண்ணோம். அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரோல் வியூ வந்து நம்ம கிடச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் இருக்க மாதிரி தான், ஹாட்ஸ்டாரில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே இருக்கிற இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் இது நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இது கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டு இது கீழே இருக்கிறத இன்னும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ பேசிக் சிஎஸ்எஸ் தான். ரியாக்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரியாக்டில் வந்து காம்போனன்ட் அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேசிக்கான டாபிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம கீழே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம யூஐ லைட்டாக கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து டேட்டாவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி ஒரு 4-5 ஒரே விஷயத்தையும் நம்ம 4-5 வாட்டி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காம்போனெண்ட்டை இந்த ஒரே காம்போனெண்ட்டே 4-5 வாட்டி யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று வந்து சர்வர்லேருந்து டேட்டா கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து ஸ்டாட்டிக் டேட்டா அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டாட்டிக் டேட்டா அப்படிங்கிறது வந்து சர்வர்லேருந்து வர ஒரு எப்படி சொல்கிறது, சர்வர்லேருந்து எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர். பட் என்ன அப்படின்னா அது ஸ்டாட்டிக் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எங்கேயாச்சும் டிஃபைன் பண்ணியிருப்போம். இது கீழேயோ இல்லை இது எங்கேயாச்சும் டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக யூஐ வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து இங்கே ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? இந்த ஃப்ராங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ஃபோனோட வந்து கரெக்டாக இல்லை. நம்ம மேபி லோகோ வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் எடுத்துடுறேன். இந்த லோகோவை வந்து நான் வந்து ஒரு வியூவாக மாற்றிடுறேன். ஓகேவா? இதில் நான் வந்து சில விஷயங்கள் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதில் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் தேவையில்லை. ஸோ இது வியூ அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லோகோ இருக்கிற மாதிரி ஒரு ஒரு லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோடு மாதிரி அந்த இடத்துல போட்டு விட்டுற போகிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு லோகோ மாதிரி இல்லாட்டியும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வித்து வந்து ஒரு 65 pxும் ஹைட்டு வந்து ஒரு 20 இல்லை 20 px கொடுத்துட்றேன். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் க்ரே. ஸோ லைட் க்ரே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது பார்டர் ரேடியஸ். ஸோ இது நான் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ரேடியஸ் வந்து ஒரு 10 px அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டேஷ் மாதிரி இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு 25 ஆக்கிட்டு ஹைட் 15 சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு 85. ஓகே, இது 20ஓ இல்லை ஒரு 15ஓ நமக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகே. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல லோகோ பதிலாக இப்போதைக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோகோ வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த இடத்துல லோகோ வேணாம். அண்ட் இந்த ப்ரொஃபைல் பிக்கோட இந்த சைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த இமேஜோட சைஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, ப்ராப்ளம் இல்லை.
ஓகே. ஸோ வந்து ஒரு 40 வச்சுட்டு டாப்பில் வந்து ஒரு 7. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போது இதில் லைட்டாக டாப் வந்து எடிட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் டேட்டாவில் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது டேட்டா. ஓகேவா? இப்படி டேட்டாவை பாஸ் பண்ணாமல் இப்போ எப்படி வந்து நம்ம இதில் வந்து this.props.image அப்படின்னு வருதோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணணும். அது வந்து ஈஸியாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது கீழே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து வேரியபிள் இதில் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து பிக் கார்டு டேட்டா அப்படின்னு போடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிக் கார்டு டேட்டா, அதாவது இந்த பெரிய கார்டோட டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது வந்து இது டிக்ளேர் பண்ணியிருக்கட்டும். இதை நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்டோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 175 px பண்ணிவிட்டு இது 120. ஏன்னா அந்த கார்டு வந்து பார்க்குறதுக்கு அந்த லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த லுக் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப் வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிக் கார்டு அப்படிங்கிற டேட்டா இருக்குது இல்லையா, இதில் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு அரே ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அரே உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வைக்கலாம் இல்லையா. இப்போ நான் இந்த அரே உள்ள என்ன பண்ண போகிறேன், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த அரே. ஓகேவா? இந்த ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில டேட்டாஸை சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு முதல்ல நான் என்ன டேட்டா சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு போட்டு ஈக்குவல்ஸ் டு இந்த இமேஜ் வந்து ஒரு இமேஜோட லிங்க். ஓகேவா? இந்த இமேஜோட லிங்க்கு. ஸோ மேலே போய்ட்டு இந்த லிங்க்கை இது கட் பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போது அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு இமேஜ். ஸோ சிம்பிளாக என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அரே உள்ள ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள இமேஜ் அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். பட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம நிறையா வைப்போம். அப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பழக்கமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போயிட்டு வந்து டேட்டா இல்லை டெக்ஸ்ட்டு டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து நிறையா உள்ளே வந்து வச்சுக்கிட்டே போவோம் இந்த மாதிரி. பட் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறனால இப்போதைக்கு ஒன்றே ஒன்று வச்சுக்கிறோம். ஓகேவா? இது உள்ள இந்த இமேஜு, அதே மாதிரி அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இதே மாதிரி இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு மேலே இங்கே போயிட்டு ஓகே. இப்போ நான் வந்து 3 இமேஜ் தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம 4 இமேஜ் இப்போதைக்கு தேவையில்லை. மேபி 4 கூட வச்சுக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போது இதில் நான் இது பண்ணுறதுக்கு வந்து மெயின் இது என்ன அப்படின்னா இது வந்து சர்வர்லேருந்து வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே கோடே வந்து 4 வாட்டி போட்டிருக்கோம். ரைட்டா? ஒரே கோடே 4 வாட்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடுறது வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. நம்ம சர்வர்லேருந்து கொண்டு வரும்போது நம்ம ஒரு வாட்டி தான் போடுவோம். அது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இதை ஃபுல்லாக அழிச்சிருங்க. இதை இந்த 3 கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே டேட்டா இருக்குது இல்லையா, இந்த பிக் கார்டு டேட்டா அப்படிங்கிற இந்த டேட்டா இருக்குது. இப்போது இது உள்ளே வந்து நான் வந்து லூப் பண்ணுவேன். அதாவது இப்படி பிக் கார்டு டேட்டா டாட் நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபார் ஈச் லூப் பண்ணுவோம். பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி ஓன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது உள்ளே தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ண முடியும். நான் மறந்தே போயிட்டேன். நீங்கள் வந்து இது உள்ளே தான் உங்களோட இது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது ரியாக்ட் கோட்லாம் கிடையாது. நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. இது உள்ளே தான் உங்களால் வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை யூஸ் பண்ண முடியும். இப்போ பிக் கார்டு டேட்டா அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம டாட் போட்டு ஃபார் ஈச் பண்ணுவோம். கரெக்டாக? இது வந்து நிறையா பண்ணுவோம். இது ஃபார் ஈச்சுக்கு பதிலாக இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது.
கிட்டத்தட்ட வந்து ஃபார் ஈச் என்ன பண்ணமோ அதே விஷயத்தை தான் இது பண்ணோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு வாட்டியும் வந்து அந்த அரே உள்ள மறுபடியும் லூப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் ஈச் படிச்சிருப்பீங்க. இந்த கோர்ஸ்லேயே வந்து ஃபார் ஈச் பற்றி வீடியோ இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபார் ஈச் பண்ணுற அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த மேப் அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இது உள்ள ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? இது உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, இது உள்ள வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போகும். ஓகேவா? இது உள்ள வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போகும். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று பாஸ் ஆகும். என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒன்று பாஸ் ஆகும். ஓகேவா? என்ன டேட்டா அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிக் கார் டேட்டா அப்படிங்கிற இந்த அரே இருக்குது இல்லையா? இந்த அரே உள்ள ஃபஸ்ட்டு டைம் இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் லூப் பண்ணும். டைம் லூப் பண்ணும்போது இந்த முதல்ல இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த எலமெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம கம்மா போட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு இது மாதிரி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிற டேட்டா இருக்குது இல்லையா? அந்த டேட்டாவை தான் எனக்கு வந்து மேலே வந்து இந்த ஒரு ஏரோ ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஜெக்டில் லூப் பண்ணும். லூப் பண்ணிவிட்டு அதுவே வந்து இந்த டேட்டா ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா? இந்த இமேஜ் அப்படிங்கிற இந்த இமேஜ் அப்படிங்கிற டேட்டா வந்து இது உள்ளே பாஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே வந்து இப்படி எழுதலாம். நம்மளோட இந்த கீவேர்டு இருக்குது இல்லையா? இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டாவை நான் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நார்மல் ஒரு ஆப்ஜெக்டாக தான் பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மேப் அரேக்கு வந்து தெரியாது இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லை டெக்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட மேப் அரேக்கு இந்த லூப் பண்ணுற விஷயத்துக்கு தெரியாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் வருதா, இதை வந்து டேட்டாலாம் பாஸ் பண்ணி விட்டுரும். அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். மறுபடியும் மேலே வரும். அடுத்து ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்க்கும். அடுத்து ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது கீழே இருக்கிறது அடுத்து வந்து மறுபடியும் இதே டேட்டாலாம் பாஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி வந்து எண்டிங்கில் வரைக்கும் நடந்து லாஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ நார்மல் ஃபார் ஈச் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி போடாமல் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள டேட்டா டாட் இமேஜ் அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இமேஜோட URL வந்து லிங்க் ஆயிரும். நமக்கு வந்து ஒரு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகும். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட கோடே வந்து இன்னும் வரல. ஏன் அப்படின்னா இதில் வந்து இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதில் வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப மெயின். இப்போது அந்த கீ அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னா, இந்த டேட்டா வருது இல்லையா? இதுக்கு அடுத்து இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு டேட்டா லூப் பண்ணுது இல்லையா? ஸோ டேட்டா லூப் பண்ணும்போது இது வந்து முதல் 1 அப்படிங்கிற அந்த கவுண்டிங் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வது வாட்டி இப்போ 3வது ஆப்ஜெக்டை பண்ணுது அப்படின்னா, 3வது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை வந்து இங்கே பாஸ் பண்ணோம். நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, கீ ஈக்குவல்ஸ் டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே போடணும். இது வந்து ஒரு நார்மலாக எப்போவும் நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணலாம். எரர் வருதான்னு பார்ப்போம். எரர் வந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே. ஸ்டில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வரல. ஸோ என்ன எரராக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. இதில் என்ன எரர் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணணும்.
ரிட்டர்ன் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதோ வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ ஒன்று நீங்கள் இப்படி போட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டர்ன் இப்படி ஆகும். இந்த மாதிரியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கூட எடுத்துகிட்டு வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா அது பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்படியும் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, இப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுதுல்ல, இந்த இடத்த வந்து ஓப்பன் ஆகுறதே வந்து இது பண்ணிடலாம். இது பண்ணிட்டு இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே வந்து இதை பாஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இப்படி இந்த மாதிரி ஓகேவா. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து கர்லி பிரேசஸ் தான் போடுவோம், இந்த ப்ராக்கெட் போட மாட்டோம். இந்த ப்ராக்கெட் போடுறோம் அப்படின்னா என்ன ரீசன்னா, நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு அது புரியல, இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுற அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டேட்டாவாக இருக்கும். இப்போ நான் கீழே போயிட்டு நான் ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம், நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே போய் பார்த்தேன் அப்படின்னா டேட்டா ஆப்பில் போய் பார்த்தேன்னா எனக்கு இப்போ 3 தான் இருக்கும் பாருங்கள். ஸோ 3 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம சர்வர்லேருந்து வர ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி, சர்வர்லேருந்தும் இந்த மாதிரி தான் டேட்டா வரும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ இல்லை ஒரு ஜேசனில் டேட்டா வரும். நம்ம அதை வந்து லூப் பண்ணுவோம். இங்கே நம்ம லூப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம சர்வர்லேருந்து வந்தாலும் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். அது நம்ம வந்து ஃபயர் பேஸ் நம்ம கற்றுக்கும் போது நீங்கள் அதை வந்து ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. ஓகேவா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிக் டேட்டா பண்ணுறோம். நான் ஏன் ஸ்டாட்டிக் டேட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்போவே நீங்கள் இந்த மாதிரி லூப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சர்வர்லேருந்து கொண்டு வரது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் இந்த லூப் பண்ணுறது எல்லாமே. ஓகேவா. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இது புரியல, இந்த மாதிரி இப்படி பண்ணுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பழையபடி மாற்றி விட்ருங்க, அவ்வளோதான். இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக ஒரு நார்மலான ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட், இது உள்ள ரிட்டர்ன் போட்டு இப்படி போடுறோம். ஒரு நார்மலான விஷயம். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்த கீ வந்து இண்டெக்ஸ் வந்து நீங்கள் போடணும். சப்போஸ் நீங்கள் போடலை அப்படின்னா லூப்பில் அது வந்து ரியாக்டில் வந்து எரர் கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே லூப் பண்ணும்போது இந்த கீ இருக்கணும். இப்போ நான் சப்போஸ் நான் அந்த கீ நான் போடலை அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். பாருங்கள், இது வந்து நார்மலாக எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து யூனிக்கான ஒரு கீ இல்லை அப்படின்னு எனக்கு காட்டிடுச்சு. ஓகேவா. ஸோ யூனிக்காக ஒரு கீ இருக்கணும். அதுக்கு தான் அது வந்து யூனிக்காக வந்து அது வந்து என்ன வேணால் இருக்கலாம். நம்ம வந்து இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கீ இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா முதல்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட்னா செகண்டு, இதே 10ஆவதுனா 10ஆவது, 100ஆவதுனா 100ஆவது அப்படின்னு வந்துடும். ஸோ அது எல்லா டைமும் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும். நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து சும்மா இதனால நமக்கு எதுவும் யூஸ் இல்லை. அது ஜஸ்ட் வந்து அந்த எரர் அப்படி காட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா. சிம்பிளாக கீழே வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். அதை ஜஸ்ட் வந்து நம்ம லூப் பண்ணுறோம். அது வந்து மேப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த மேப் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் இது. ஓகேவா. இது வந்து ரியாக்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மேப் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஃபார் ஈச் எப்படியோ அந்த மாதிரி மேப் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா. ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட 2வது எலிமெண்ட் கீழே இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இமேஜ் தான் வேறு வேறு தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே இருக்கிற விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. அண்ட் இப்போ கீழே இருக்கிற விஷயம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ வாட்சிங் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் இது மாதிரி வரணும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் வந்து லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இங்கே இந்த கண்டெய்னரில் மார்ஜின் டாப் 30 px கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட கார்டு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பிக் கார்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மீடியம் சைஸ் கார்டு இல்லை ஏதாவது ஒன்று கொடுப்போம். ஜஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகே. நான் வந்து எம் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
med card டாட் ஜேஎஸ். ஓகேவா, நீங்கள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ இதில் நம்ம எப்பவும் போல் பண்ணுறது தான், இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் இந்த ஒரு ரியாக்ட். ஓகேவா, ரியாக்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலர் காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஸ்டைலர் ஃப்ரம் ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ், இதில் வந்து கிளாஸ் med card எக்ஸ்டென்ஸ். இதில் இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தடு காட்டுறேன். பட் எல்லாமே ஒன்று தான், ஜஸ்ட்டு எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ரியாக்ட் டாட் காம்போனன்ட். ஓகேவா, இல்லை எக்ஸ்போர்ட் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் எழுதி அந்த மெட் கார்டு அப்படிங்கிறத எழுதினீங்க அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இங்கே பண்ண மாதிரி மேலே டாப்லேயே இப்படி கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ சில பேர் இப்படி பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களை பொறுத்து இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஓகே, இது உள்ளே வந்து நம்ம ரெண்டர் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டர் ஃபங்க்ஷன் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது இந்த ரிட்டர்ன் பண்ணுறது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டெய்னர் போட போகிறோம். ஸோ எப்பவும் போல் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் உள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு இமேஜ் வரும். ரைட்டா, இமேஜ் அது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்க போது இமேஜ் வரும். ஸோ அதை கீழே போயிட்டு நான் வந்து அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட், இது வந்து வியூவாக இருக்க போது. ஸோ வியூ ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் இமேஜ் ஈக்குவல் டு ஸ்டைலர் டாட் இமேஜ் இது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே போயிட்டு இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் வியூ முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்க்ரோல் வியூ கிடையாது. ஓகே, இந்த பிக் கண்டெய்னர் வந்து முடிஞ்ச அப்புறம் ஓகேவா, இந்த ஸ்க்ரோல் வியூ வந்து டோட்டல் ஸ்க்ரோல் வியூ இது எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த கண்டெய்னர், இந்த பிக் கண்டெய்னர் அப்படிங்கிறது முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தான் வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்காக, இந்த கண்டினியூ வாட்சிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்காக. ஸோ இது ஏன் ஒரு நாள் ஆகிட்டுருக்கு, நான் எக்ஸிட் பண்ணிட்டு என்னோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுப்போம், கண்டினியூ டெக்ஸ்ட். ஓகேவா, கண்டினியூ வாட்சிங். ஸோ இங்கே நம்ம ஃபிக்மாவில் என்ன பண்ணோமோ அதை அப்படியே பண்ணியிருக்கோம், கண்டினியூ வாட்சிங். அவ்வளோதான். கீழே போயிட்டு இப்போ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் இது உள்ளே வந்து கண்டினியூ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோமா, ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட் வியூ. ஓகே, இது உள்ளே வந்து இப்போது நம்ம வந்து இதோட கலர், ஓகேவா, இதோட கலர் வந்து நான் B8 B6 BCன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு கலர் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, கலர் முதல்ல கொடுத்தாச்சு. முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சேவ் பண்ணுவோம். இந்த இடத்துல வேறு எதுவும் இருந்திருக்கே, இது எப்படி அங்கே போச்சு? அது வேறு ஏதோ ஒரு சின்ன எரரு. இப்போ அதை சரி பண்ணிடலாம். மறுபடியும் சேவ் பண்ண அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகும். டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு வருது, என்ன ஒரு வருது? ஆமாம்ல, நம்ம வியூ பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இதை டெக்ஸ்ட் பண்ணோம். வியூவில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து ரெண்டர் பண்ண முடியாது, அதை நான் மறந்தே போயிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நமக்கு தெரியுது. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாகவே தெரியுது. ஸோ இப்போ நான் இதில் வந்து மேபி வந்து கலர் கொஞ்சம் மாற்றி விட்டுறலாம். இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைட் க்ரே பண்ணிப்போம். லைட் க்ரே. அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 pxம், ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600ம். இதெல்லாம் நார்மல் CSS. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து அப்பர் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் CSS. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு நம்ம வந்து மார்ஜின் டாப் இது எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் டாப் 20 px. நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்ஜின் லெஃப்ட் வந்து 10 px. லைட் க்ரே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. க்ரே வச்சுப்போம். சேவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ கண்டினியூ வாட்சிங் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. பட் அந்த கலர் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபிக்மாவில் போயிட்டு கலர் முதல்ல நல்ல கலர் ஒன்று சூஸ் பண்ணுங்க. இதில் தெரிகிற மாதிரி பட் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இந்த கலர் வச்சுப்போம். B4 அப்படிங்கிற கலர். ஸோ கலர் வந்து #B4. ஓகே. ஏதோ ஒரு ஏர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏர் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை நெட்டு ப்ராப்ளம்னால கூட வராது. பிகாஸ் இது வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த நெட்டு ப்ராப்ளம்னால வந்த ஒரு எரர் தான். நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் போய்ட்டு ரன் ஆன் ஆண்ட்ராய்டு சிமுலேட்டர் இப்போ ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. அப்போ ஏதோ நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அது கட் ஆகிடுச்சு. பட் இப்போது அதை நார்மல் பண்ணிட்டேன். இப்போது வந்து இந்த கண்டினியூ வாட்சிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்மாவில் பார்த்த மாதிரி இந்த ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ வந்து 197 வித் வந்து நம்ம கோடில் பார்த்தோம் அப்படின்னா 197 அண்ட் ஹைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஹைட் வந்து பத்தலை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் வந்து காம்போனன்ட்ஸாக தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த கார்டு அப்படிங்கிறத இந்த மெட் கார்டில் இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது தான் இதில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து இந்த கண்டெய்னரில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதோட வித் என்ன, இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா 197. ஸோ 197 px. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹைட். ஸோ ஹைட் வந்து இது பேஸ்ட் பண்ணலாம். பட் இந்த பாயிண்ட் அப்படிலாம் வேணாம், இப்படி இருக்கட்டும். மீதி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 4 px. அப்புறம் இப்போதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஓகே நான் பேக்ரவுண்டு போடுவோம். பேக்ரவுண்ட் வந்து இப்போதைக்கு ஒயிட். சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதில் போயிட்டு இந்த கண்டினியூ வாட்சிங் கீழே ஓகேவா, கண்டினியூ வாட்சிங் கீழே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்து மெட் அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த கார்டை வந்து நம்ம நேம் போட்டாலே போதும். ஓகேவா? அந்த இது நேம் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க இப்போ நான் மேலே வந்து நான் இம்போர்ட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக போயிட்டு மெட் இந்த மாதிரி வந்து அந்த பாதி நேம் அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும். இதிலே போட்டிருக்கும் பாருங்கள், ஆட்டோ இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ட்ரி அடித்தேன் அப்படின்னா மேலே போய் நான் பார்த்தேன் அப்படின்னா இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் இது. ஓகேவா? இது ரியாக்டில் இருக்கிற ஃபீச்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் இது. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்துப்போம். சேவ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே லோட் ஆகும். ஏன் லோட் ஆகல? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து சின்னதாக வந்து சைடில் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஓகே. இதில் வந்து இப்போ பேடிங் இந்த மாதிரி இதெல்லாம் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதே மாதிரி இந்த கார்டை வந்து நம்ம மெட் கார்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இது போடுவோம். அண்ட் கீழே போயிட்டு மெட் கார்டு கண்டெய்னரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் இதில் வந்து ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் வியூ. ஓகேவா? இதில் தான் நம்ம வந்து மார்ஜின் டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு இது எல்லாமே நம்ம எழுத போகிறோம். ஸோ மார்ஜின் டாப் ஃபஸ்ட்டு. ஸோ மார்ஜின் டாப் வந்து நார்மலாக 20px 20px. அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட்டு வந்து 10px. ஓகே, ஸோ எழுதிடலாம். இது எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் எப்படி வந்து இமேஜ் வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இமேஜ் வந்து நம்ம லிங்க் வழியாக வர வைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஏன்னா லிங்க் வழியாக வர வச்சா உங்களுக்கு ஆல்ரெடி வர வச்சு உங்களுக்கு தெரியும். பட் சேம் ஃபோல்டரில் இருக்கிற ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பழக்கமாகும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் வழியாக வர வைக்காமல் நம்ம ஃபோல்டரில் சில இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்வைப்பபிள் கார்டாக மாற்றலாம். அண்ட் இன்னும் சில முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, யூஐ டிசைன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே நம்ம சேர்த்து பண்ணுவோம். ஓகேவா காய்ஸ்? இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இமேஜுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த கார்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேருந்து இமேஜ் கொண்டு வராமல் ஒரு அசட்ஸில் நம்ம சில இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அசட்டில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். 1.jpg அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பிளாங்கான ஒரு இமேஜ். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயோ இல்லை எங்கேயாச்சும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியமான சைஸில் ஒரு இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. யாருன்னா பண்ணலாம், டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெட் கார்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம சோர்ஸில் போய் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ சோர்ஸில் நம்ம வந்து 2 ராக்கெட் ஓன் பண்ணுறது வந்து URI அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் இப்போது நம்ம வந்து அசட்ஸ்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிக்வயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரிக்வயர் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு இப்போ வந்து காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் உள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஃபோல்டர் பின்னாடி போயிட்டு அசட்ஸ் ஃபோல்டருக்கு போகணும். அது உள்ளே தான் 1.jpg அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ எனக்கு லோட் ஆகி வரும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக கூட வரும். பிகாஸ் நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து இதில் செட் பண்ணதுனால. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக வரல, பட் வந்து வித் அண்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இமேஜில் வந்து வித் வந்து நான் வந்து 100% பண்ணுறேன். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஹைட்டும் 100% பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இருந்தாக்கும் இந்த ஒரு கண்டெய்னர் உள்ளே இருக்குது. இந்த கண்டெய்னரோட ஹைட்டு வந்து என்னவோ அதோட வித் என்னவோ 100% போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் இந்த வித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பார்டர் ரேடியஸ்லாம் போயிட்டு இது வந்து ஸ்கொயராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால் ஓவர்ஃப்ளோ ஹிடன் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்டர் ரேடியஸ் கரெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த பார்டர் ரேடியஸோட வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து நம்ம இன்னொரு கார்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து இங்கே பண்ணோமோ இந்த இடத்துல நம்ம பண்ணுவோமோ இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா கொண்டு வந்து பண்ணோம். பட் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இந்த கார்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் உள்ளே வந்து ஸ்க்ரோல் வியூ. ஓகேவா? ஸ்க்ரோல் வியூவில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இது கீழே வச்சுருங்க. ஹாரிசாண்டல். ஓகேவா? ஹாரிசாண்டல் ஈக்குவல் டு ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ஷோ ஹாரிசாண்டல் ஸ்க்ரோல் இண்டிகேட்டர் வந்து ஃபால்ஸ். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்க்ரோல் ஆகும். ப்ளஸ் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணோம். இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போது இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேபி வந்து ஒரு அதே மாதிரி இதில் பண்ண மாதிரி ஒரு 10px பண்ணுவோம். அப்போ தான் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதில் சேவ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நம்ம இங்கே இந்த மெட் சேஞ்சரில் வந்து லெஃப்ட் வந்து நம்ம போட தேவையில்லை.
பிகாஸ் இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக வருது பார்த்தீங்களா, அதனால. ஸோ இது ஆல்ரெடி பண்ணது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இல்லைனா வந்து நான் ஸ்லோவாகவே பண்ணியிருப்பேன். இது வந்து ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ எப்படி வந்து என்ன சொல்கிறது, எப்படி வந்து நமக்கு வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் ஹாட்ஸ்டாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சின்னது பண்ணேன் அப்படின்னா ஹாட்ஸ்டார்லேயே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் தான் வரும். 2 பாக்ஸஸ் தான் கரெக்டாக ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வரும். மேபி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு ஒரு 5 வச்சுப்போம். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்மால் சைஸில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஸோ சேவ் பண்ணோம் அப்படின்னா அது ரெஃப்ரெஷ் ஆகும். நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த ஹாட்ஸ்டார் ஆப்பில் பார்க்கும்போது இதோட கேப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம எல்லாமே வந்து ஒரே இமேஜாக இருக்கிறனால தான் வந்து அந்த ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கல. பட் டிஃப்ரெண்ட்டான இமேஜாக இருக்கும்போது நமக்கு அது டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து இதையும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிக் டேட்டாவாக ஆக்கலாம். ஸோ சிம்பிளாக இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இதே சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மெட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த வேரியபிள் நேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி பண்ணாமல் டைரெக்டாக ரிக்வயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது உள்ள ஸ்லாஷ். ஓகே. இப்போ நம்ம வந்து app.jsல இருக்கோம் ரைட்டா. app.js அப்படின்னா நம்ம பேக்லாம் போவேன்னா இதே ஃபோல்டரில் அசட்ஸில் 1.jpg. ஓகேவா? மீதி இருக்கிற இமேஜ் எல்லாமே நான் வந்து இதே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேபி வந்து இந்த ஒரு இமேஜை காப்பி பண்ணிப்போம். இதுக்கு பதிலாக இது இருக்கட்டும். ஸோ சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெட் கார்ட் டேட்டா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து லூப் பண்ணணும். ஸோ மேலே போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இப்போது இதை நம்ம இப்படி பண்ணாமல் சிம்பிளாக இந்த மெட் கார்ட் டேட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போது நான் வந்து இந்த மெட் டாட் இந்த வேரியபிளில் நான் வந்து மேப் பண்ண போகிறேன். அதாவது லூப், அது ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு லூப் மாதிரி தான் இது. இது உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ரைட்டா. ஒரு பேசிக் ஏரோ ஃபங்க்ஷன். முக்கியமாக அந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து இப்படி வராது. நான் என்ன சொன்னேன், அது வந்து இந்த மாதிரி இந்த ஏரோஸ் இந்த ஒரு ப்ராக்கெட் வரும். பிகாஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறனால. இது உள்ளே வரப்போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து இங்கே ஒரு டேட்டா கிடச்சிச்சோ அதே மாதிரி நம்ம இங்கே டேட்டான்னு போடலாம். அதுவும் இதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. பிகாஸ் இது வேறு ஃபங்க்ஷன் அது வேறு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இந்த டேட்டா உள்ள நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் 2 விஷயங்கள் வரும். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட் கார்டு அப்படிங்கிறத போட்டுட்டு இது உள்ள வந்து ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து பண்ணலாம். கீ ஈக்குவல் டு இண்டெக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா. ஸோ டேட்டா வந்து நம்ம அதில் எப்படி போட்டோம் அப்படின்னா இமேஜ் இருக்கு அதே மாதிரி போடுவோம். ஸோ இமேஜ் ஈக்குவல் டு டேட்டா டாட் இமேஜ். ஓகே. இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆன்லைன்லேருந்து டேட்டா கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிக்வயர் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து யூஆர்எல் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதே வந்து இது ஸ்டாட்டிக் டேட்டா இப்போ இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இருக்கிற எல்லா டேட்டாமே வந்து இது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சிம்பிளாக திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இமேஜ் அப்படின்னு பண்ணிடுவேன், முடிஞ்சிருச்சு. பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து அடுத்த வர டேட்டா வந்து லிங்காக இருக்கும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணோம், யூஆர்ஐ அப்படின்னு போட்டுட்டு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இமேஜ். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே நம்ம வந்து ஒரே டைமில் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறனால நமக்கு வேறு வழியே இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் யூஸ் பண்ணியாக முடியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து மேபி ஸ்டாட்டிக் டேட்டாவே எடுத்துடுறேன். இந்த மாதிரி இருக்கிற நம்ம அசட்டில் இருக்கிற டேட்டாவே எடுத்துடுறேன்.
நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். பட் இப்போ உங்களுக்கு அது வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்னதா நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போது இதில் வந்து அடுத்து நம்ம டெவலப் பண்ண போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இந்த பாக்ஸ் இதை வந்து இப்போ சிம்பிளாக நீங்களே டெவலப் பண்ணுவீங்க. அது வந்து யார் வேணா பண்ணலாம் இப்போது. பட் இப்போது நான் வந்து அதே பண்ணி உங்களுக்கு வந்து போர் அடிக்க விரும்பலை. மேபி நம்ம வந்து அதை அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபீச்சர் அதாவது ஒரு இமேஜ் உள்ள இந்த மாதிரி வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஒரு கிரேடியன்ட் மாதிரி வருது, ஷேடோ மாதிரி வருது. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா பாதி ஷேடோ மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு செகண்ட் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஷேடோ மாதிரி வந்து இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு மேலே அவங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க ஷேடோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா இமேஜும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இமேஜ் பிரைட்டாக இருக்கும், சில இமேஜ் வந்து நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஒரு ஷேடோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, யூஸருக்கு அந்த இமேஜ் வந்து கண்ணுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பிகாஸ் இது வந்து ரியாக்டில் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து இது உள்ள வந்து எப்படி அதே மாதிரி ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணி இது உள்ள நம்மளோட டெக்ஸ்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து புதுசாக எப்படி ஸ்டைலர் காம்போனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணமோ அந்த மாதிரி புதுசாக வந்து இன்னொரு ப்ளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் இன்பில்ட்டாக கிடையாது. பட் நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ புது ஃபீச்சர் அது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஒரு பேசிக்காக மேப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. எப்படி ஸ்க்ரோல் பண்ண அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக் விஷயம். மீதி எல்லாமே வந்து HTML, CSS தான் மீதி எல்லாமே. ஸோ CSS அப்படிங்கிறதுனால நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பிகாஸ் இது ரியாக்ட் கோர்ஸ் அப்படிங்கிறதால CSSல நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை. ஓகேவா? காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கிரேடியன்ட் ஃபீச்சர் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இது டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து எக்ஸ்போ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவும் போல் இது டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் வந்து ஃப்ராங்கி உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போ இன்ஸ்டால் மைனஸ் சேவ் அப்படிலாம் இது கூட விட்டுறலாம். எக்ஸ்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்போ மைனஸ் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு நீங்கள் போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகும். இப்போது நான் வந்து இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபைலில். அதனால் நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. பட் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் ஆப் ஆனில் இருந்துச்சோம்னா ஏகப்பட்ட எரர் வரும். ஸோ ஆப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது Ctrl+C கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? அதுலேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த npm audit fix அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்டு போடுங்க. அதுக்கப்புறம் வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இப்போ நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? லீனியர் கிரேடியன்ட் ஃப்ரம் இந்த எக்ஸ்போ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அடித்தா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக காட்டிடும். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் ஃபார்முலா தான். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம ஏன் இது போடுறோம் அப்படின்னா நிறையா கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி போடுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையா கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதிலே காட்டுது பாருங்கள் கிளாஸ் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து எதை இம்போர்ட் பண்ணாலுமே வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இதில் போயிட்டு லீனியர் கிரேடியன்ட் இப்படி போட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து app.jsல வந்து ஸ்க்ரோல் வியூ பண்ணோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதுவும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன போடணும் அப்படின்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது உள்ள இந்த மாதிரி
இந்த மாதிரி வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து அரே போடணும். ஓகேவா? இதுதான் வந்து ரூல். இது ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ரியாக்ட் நேட்டிவ்லேயும் இது ஒர்க் ஆகும், ரியாக்ட் நேட்டிவ்லேயும் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ரூல். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் போடணும். ஸோ என்ன கலர் அப்படின்னா நீங்கள் வந்து RGBAல போடணும். ஸோ அதான் வந்து மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் சும்மா வந்து கூகுளில் போயிட்டு RGBA கலர் பிக்கர்னு நினைக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பட் உங்களுக்கு காட்டுறேன். RGBA கலர் பிக்கர் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், developer.mozilla.org அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இங்கே எனக்கு வந்து அந்த RGB அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கோடு வந்து காட்டுது. நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கோடு வந்து நான் இதுவாக அடிக்கிறேன். ஓகேவா? முக்கியமாக இது வந்து இப்படி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடு இது, நெக்ஸ்ட் ஒன்றும் நான் இதே அடிக்கிறேன். இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் லோ பண்ணலாம். அதாவது ஒப்பாசிட்டி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நார்மலாக HTML CSSல இதெல்லாம் நார்மலாக வரது தான். நீங்கள் இப்படி போட்டு இப்போ 0.8 அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் இது வந்து ஃபஸ்ட்டு வரது வந்து டாப் மேலே இருக்கிற கலரு, கீழே இருக்கிறது வந்து இது ரெண்டாவது இருக்கிறது வந்து கீழே இருக்கிறதோட கலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டோட ஒப்பாசிட்டி வந்து 0. ஸோ இங்கே நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் ஒப்பாசிட்டி வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து நான் கொடுத்துருக்கிறதோட கீழே இருக்கிறதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8. அதாவது இப்போ மேலே வந்து இந்த கலர் வந்து அப்ளை ஆகும், பட் நான் 0 அப்படின்னு சொல்லி ஒப்பாசிட்டி கொடுத்தனால அது வந்து கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே பிளாக் கலர், பட் நான் 0.8 அப்படின்னு கொடுக்கறனால ஒப்பாசிட்டி டோட்டலாக 1 தான் இருக்குது. அதில் நான் 0.8 கொடுக்கறனால ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம உடனே வந்து ஆன்சர் பார்த்துடலாம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லோட் ஆகட்டும், நமக்கு உடனே தெரிஞ்சிடும். இப்போது இதில் வந்து ஒரு எரர் வருது. இது வந்து நம்ம கோடில் வந்து எரர் இல்லை, என்ன அப்படின்னா கலரில் எரர். இது RGBA அப்படின்னு இருக்கணும். RGB கலர் வந்து யூஸ் பண்ண முடியாது, RGBA அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எரருமே வரல. அட் த சேம் டைம் வந்து இது அப்ளையும் ஆகலை. ஓகேவா? என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து என்னதான் வந்து கண்டெய்னர் வந்து உள்ளே வந்து இமேஜ் கீழே போட்டு இதை நம்ம இது உள்ளே போட்டிருந்தாலும் இது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இது வந்து டாப்பில் இருக்கிற மாதிரியும் இது வந்து கீழே இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதுக்கு வந்து 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த HTML இது வழியாகவே பண்ணிடலாம், இன்னொன்று வந்து CSS வழியாக. ஒன்று வந்து இது கீழே நீங்கள் வந்து இப்படி தூக்கி போட்டிங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்டாக 100% அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போவும் இது வந்து சரியாகலை. அப்போது இன்னும் ஒரு வழி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லீனியர் இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த லீனியர் கிரேடியண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஸ்டைல்ஸில் நம்ம சில ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து சரி பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டைலட் காம்போனண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டைலட் காம்போனண்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம ஓனாக ஒரு கண்டெய்னர் உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இது வந்து லீனியர் கிரேடியண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம இது பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம வந்து இதில் இருக்கிற டிஃபால்ட்டான ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்டைல் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆக்குங்க. ஸோ அப்சல்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ இன்னும் கலர் கோடில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி பண்ணி பார்ப்போம். இன்னொரு சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இது உள்ள வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த இமேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா z இண்டெக்ஸ் -5 அப்படின்னு போடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இந்த டைம்லையும் நமக்கு வந்து எதுவுமே ஆகலை.
ஓகே. ஸோ இசட் இண்டெக்ஸும் நமக்கு ஒர்க் ஆகல. அப்போ வேற என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேபி வந்து இதில வந்து விட்த் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ணல. அது கூட ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வந்து எனக்கும் தெரியாது. நான் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இதில வந்து 100% அப்படின்னு நம்ம போடும்போது, இந்த மாரி வந்து டபுள் கோட்ஸ்ல தான் போட முடியும். அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த மாரி வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்டைலர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த விட்த் அண்ட் ஹைட் வந்து நம்ம பண்ணது தான். பட் இசட் இண்டெக்ஸும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். எப்போ அப்படின்னா, நம்ம வந்து இது இப்போ இந்த இசட் இண்டெக்ஸ் போடாம, நீங்க இத தூக்கி வந்து நீங்க மேல போட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேல போட்டீங்க அப்படின்னா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ விட்த் இருக்கு, ஹைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? பட் இசட் இண்டெக்ஸ் நம்ம குடுக்கவே இல்ல. ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தெரியல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் ஆப்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்படி நான் பார்க்கும்போது, நம்ம இந்த மாரி மேல குடுத்தோம் அப்படின்னா, இதோட இசட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழ போயிரும். இந்த இந்த இமேஜ் வந்து மேல டாப்ல இருக்கிற மாரி. ஸோ அதாவது கோட்ல நம்மளோட கோட்ல பார்க்கும்போது, இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மாரி நமக்கு தெரியும். பட் ஆப்ப பொறுத்தவரைக்கும் முதல்ல இமேஜ் இருக்கும். அதுக்கு கீழ லீனியர் கிரேடியன்ட் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ இப்போ ஒண்ணு நீங்க வந்து இதுக்கு கீழ இந்த இமேஜுக்கு கீழ நீங்க வந்து லீனியர் கிரேடியன்ட்ட போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு டாப்ல வரும். ஓகேவா? ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நீங்க வந்து ஒரு வாட்டி இத பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்களே அடுத்த வாட்டி வந்து எப்படி இதே கோடு, இதே பொசிஷன், இதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டா எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து பழக்கமாயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாரி அதாவது நம்ம ஹாட்ஸ்டார்ல பார்த்தோம் அப்படின்னா, பாதி தான் அந்த கிரேடியன்ட் வந்திருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் எம்ப்டியா ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயோ, இல்ல உங்க ஃபோன்லயோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரேடியன்ட் பாதி வரும். அது அப்படியே கட் ஆகும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாரி ஒரு எஃபெக்ட் பண்றதுக்கு நம்ம சிம்பிளா ஹைட்ல வந்து 50% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இப்ப நம்பளும் அதே மாரி அந்த கட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் வந்து நம்ம பண்ண முடியும். மேபி இந்த எமுலேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அவ்ளோ கிளியரா இல்ல அப்படின்னாலும், நீங்க போய் கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது கிளியரா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கு வந்து சிம்பிளா நீங்க வந்து டாப் செட் பண்ணலாம். ஸோ டாப் வந்து ஒரு 55 சும்மா குத்து மதிப்பா செட் பண்றது தான். ஒரு 55 செட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் பொசிஷன் அப்சல்யூட். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னா நம்ம டாப் 55 செட் பண்ண முடியும். ஸோ செட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ கரெக்ட்டா வந்து கீழ வந்துருச்சு. இப்ப நம்ம இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பாதியில அந்த கட் ஆகுற அந்த ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். பட் அது வந்து டோட்டலா கட் ஆகாது. ஒரு மாரி வந்து லைட்டா கட் ஆகும். எப்படி சொல்றது? டோட்டலா வந்து அது பிரேக் ஆன மாரி தெரியாது. ஒப்பாசிட்டி வந்து கம்மியா வச்சிருக்கனால, கம்மியா போயிட்டு டக்குன்னு அந்த இடத்துல பிரேக் ஆற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட்டா வந்து இதுலயும் குடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு ஹாட்ஸ்டார் ஆப் வந்து ரெப்ளிகா பண்றது தான் நம்மளோட ஜாப் அப்படிங்கிறனால இப்படி பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு இது புடிக்கல, நான் வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க அது ட்ரை பண்ணலாம். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இது உள்ள வந்து நம்ம டெக்ஸ்ட் வைக்கணும். எப்படி வந்து ஹாட்ஸ்டார் ஆப்ல இங்க வச்சிருக்காங்களோ, அந்த மாரி ஒரு டெக்ஸ்ட் நம்ம வைக்கணும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் ஐகான்ஸ் அதெல்லாம் யோசிக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு பிளாங்க்கா ஒரு டெக்ஸ்ட் வைக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லீனியர் கிரேடியன்ட் கீழ போடுறேன். ஏன்னா நான் மேல போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா இமேஜ் தான் டாப்ல இருக்கும். அது வந்து கீழ போயிடும் அப்படிங்கிறனால, நான் வந்து லீனியர் கிரேடியன்ட்க்கு கீழ போட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட டெக்ஸ்ட் வந்து டாப்ல வந்துரும். நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுக்க போறதில்ல. இதையும் நான் தான் இது பண்ண போறேன். சும்மா வந்து சம் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு, ஸ்டைலர் காம்பவுண்ட் தான் நான் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலர் டாட் டெக்ஸ்ட். ஓகேவா? இது உள்ள வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை முதல்ல சேவ் பண்ணி எப்படி அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா அதை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து இது இப்போது பொசிஷன் அப்சல்யூட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு வரவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம பொசிஷன் அப்சல்யூட் பண்ணோம். அப்போ தான் அது வரும். நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே அதாவது ஒரே எலமெண்ட்டுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா நம்ம பொசிஷன் அப்சல்யூட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நார்மலா வெப்சைட் டிசைனிங்ல இதுதான் வந்து ரூல். நீங்க ஒரு இமேஜ் மேலேயோ, இல்ல
ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே நீங்கள் இன்னொரு எலமெண்ட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இது பண்ணியாச்சு. மேபி ஃபாண்ட் சைஸ் அப்படிலாம் இது பண்ணலாம். எப்படியும் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதால நான் வந்து டிசைன் பண்ணுறேன். ஒரு ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 500. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போதைக்கு இது போதும். சேவ் பண்ணி முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துடுச்சு. பட் ரொம்ப வந்து டாப்பில் இருக்குது, எந்த ஒரு ஸ்பேஸிங்குமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து ஒயிட் ஆக்கிடுறேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறதுனால டாப் வந்து ஒரு 80 வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லெஃப்ட் வந்து ஒரு 10 அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் இந்த டாப் 80 அப்படிங்கிற வைக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் எனக்கு தோன்றதை நான் செட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த சைஸில் பண்ணியிருக்கனால அதோட டெக்ஸ்ட்டோட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதால நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஹாட்ஸ்டாரில் எப்படி பண்ணாங்களோ அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து இங்கே கிடச்சிருச்சு. மேபி நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க இதே ஃபாண்ட் சைஸ் தான் அவங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் இதே தான் வச்சுருக்காங்க. இது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுது. பட் நீங்கள் வந்து உங்கள் ரியல் ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஃபாண்ட் நமக்கு வராது. உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவீங்களே அந்த ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போது நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஐகான்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழேலாம் டிசைன் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் இப்போ ஒரு வீடியோ பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ நான் சம்திங் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பேஜ் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ப்ளே ஆகுது. நம்ம வந்து இதில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இதில் கீழே இருக்கிறது இதில் வர்றது இது எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த வர வைக்கிறது எல்லாமே நீங்களே வர வச்சுருவீங்க. நமக்கு மோஸ்ட்டாக வந்து ஒரு நியூ பேஜுக்கு ஓப்பன் ஆகணும். நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகணும். அந்த ஒரு பேஜில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்கணும். அதான் நம்ம பண்ணோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போது ஹோம் பேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் கீழே வந்து மெனூஸ் இருக்குது. இந்த மாதிரி மெனூஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா?